ராஜா ஒரு நல்ல சிறுவன். அவன் தினமும் வேலைக்குச் செல்வான். அவன் வீட்டின் ஓரத்திலேதான் இருந்தது. அம்மாவுக்கு உதவியாக தினசரி பல வேலைகளை செய்தான். ஒரு நாள் அதிகாலையில் தண்ணீர் எடுக்க புறப்பட்டான். பாதைகள் நீண்டன, பொழுது பறந்தது. அவன் களைப்படைந்தான். சற்று இளைப்பாற நினைத்தான். ஒரு பெரிய மாமரம் அவன் கண்ணில் பட்டது. அது பல நூற்றாண்டுகள் பழமையான மரம். ராஜா அதன் குளிர்ந்த நிழலில் அமர்ந்தான். தரையிலே வேர்கள் படர்ந்த இடத்தில் பார்த்தான். அங்கே ஏதோ ஒன்று பளபளப்பாக தெரிந்தது. அதை எடுத்தான். அது ஒரு தங்கக் காசு. காசு மிகவும் கனமாகவும் அழகாகவும் இருந்தது. இதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று எண்ணினான். மாமரம் அவனையே கூர்ந்து கவனித்தது. வாழலாம் என்று எண்ணினான். மாமரம் அவனையே கூர்ந்து கவனித்தது. ஆனால் அவன் மனசாட்சி உறுத்தியது. இது என்னுடையது அல்ல, இதை வைத்திருக்கக் கூடாது. காசின் உரிமையாளரை தேட ஆரம்பித்தான். ராஜா மரத்தை பார்த்து, யாரையாவது பார்த்தீர்களா என்று கேட்டான். அந்த மாமரம் மெதுவாக பேசியது. சிறுவனே, சற்றுப் பொறு என்று மரம் சொன்னது. திடீரென்று மரத்திற்குப் பின்னால் ஒரு கம்பீரமான புலி வந்தது. புலி மிகவும் பெரியதாகவும் அறிவான தோற்றத்துடனும் இருந்தது. ராஜா பயந்தாலும் தைரியமாக காசை நீட்டினான். ஐயா, இது உங்களுக்குச் சொந்தமானதா என்று பணிவாக கேட்டான். புலி மெதுவாகச் சிரித்தது. இது ஓர் அதிசயம். இது உனக்கான ஒரு சோதனை என்றது புலி. நீ பெரிய நேர்மையை வெளிப்படுத்தி. இது உனக்கான ஒரு சோதனை என்றது புலி. நீ பெரிய நேர்மையை வெளிப்படுத்தினாய். புலி அந்த தங்கக் காசை பரிசாக அவனிடமே கொடுத்தது. ராஜா மகிழ்ச்சியடைந்தான். நேர்மையே வெற்றி தரும் என்று உணர்ந்தான்.